எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் தொடர்ந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். அப்படி ஒரு மயக்கம் தெளிந்த ஒரு பெண்ணின் கதைதான் ஒசாகா எலகே. 1936 ஜப்பான் நாட்டிலிருந்து வெளிவந்து உலக அரங்கில் ஜப்பான் திரைப்படங்களை பிரபலப்படுத்திய ஒரு இயக்குனரின் படம். கெஞ்சி மிசோகுச்சி அப்படிங்கிற ஒரு இயக்குனர். இந்த ஒசாகா எலகே அப்படிங்கிற படம் தான் முதல்ல அமெரிக்கா போன்ற நாடுகளில் திரையிடப்பட்டு, ஜப்பான் படம் இவ்வளவு உன்னதமாக இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. அந்த அளவுக்கு அகைன் நான் பல முறை சொல்லியிருக்கிற சினிமா இஸ் நாட் அபவுட் கண்டென்ட் அப்படிங்கிற வார்த்தையை மீறி இந்த படத்துக்கும் இது என்ன ஒரு லைன்ல இவர் இந்த படத்தை கட்டமைச்சார், அதுல இவர் என்னென்னலாம் பண்ணார்னு சொல்றதுக்கு அந்த லைன்ல சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு நடுத்தர வர்க்கத்து குடும்பம், ஒழுங்கா வேலைக்கு போகாம அப்படியே வேஸ்டா வெட்டியா தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு தகப்பன், கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு தாய், ஒரு மூத்த பெண், பொறுப்பான ஒரு மூத்த பெண், அது தவிர ஒரு தம்பி, அதுக்கப்புறம் ஒரு தங்கை, இப்படி இருக்கிற ஒரு குடும்பம். தன் குடும்பத்தின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் வைத்த அந்த மூத்த பெண் ஒரு படித்து ஒரு பெரிய படிப்பெல்லாம் படிக்க முடியல, ஏதோ பேருக்கு ஒரு மினிமம் எஜுகேஷனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பெரிய சம்பளம் வாங்கும் வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு பெரிய சின்ன கடை நிறுவனத்துல ஒரு வேலை, அது இந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு வேலை தான் கிடைக்குது. அந்த சம்பளத்துல அவளுக்கு நிறைய ஆசை. என்ன ஆசை? தான் நன்றாக வாழணும்னு இல்லை, தன் தம்பி ஆசைப்படுற வாழ்க்கைய அவனுக்கு ஊட்டணும், அவன் டாக்டர் ஆகணும்ன்றான். தங்கை அவள் ஏதேதோ கனவுகளில் இருக்கிறாள், அந்த கனவை கொஞ்சமாவது நிறைவேற்றணும். அம்மா எப்போதும் நோயாளி, அதை சரி பண்ணணும். அப்பா ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு அல்லாடிட்டு இருக்கார், அந்த கடன் எல்லாமாவது அடைச்சி அவரை கொஞ்சம் நிம்மதியாக வைக்கணும். இவ்வளவும் ஆசைப்படுகிற அந்த பெண் இதை சால்வ் பண்ண தேர்ந்தெடுக்கும் வழி தவறான வழியாக போய்விடுது. அந்த முதலாளிக்கே மிஸ்ட்ரஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்ல அந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல. ஸோ சரி, ஓகே, நமக்கு தான் நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் நல்ல பேர்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்களே, மனைவி துணைவி, அதுல ஒரு முதலாளிக்கு துணைவி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு அவங்க இருக்கிறதா முடிவு பண்றாங்க. அதன் மூலம் அவன் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பணம் கிடைக்குது, பெரிய பணக்காரர். அதனால இவளுக்கு இன்னொரு தனி இடம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு, அவர் வந்து போவார் அப்பப்போங்கிற மாதிரி. இவன் ஏதோ போய் சொல்லி அங்கே வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டு மாசம் மாசம் வீட்டுக்கு நிறைய பணம் அனுப்புவா. தம்பி டாக்டர் ஆகிறதுக்கான எல்லா பண உதவியும் செஞ்சு அவனும் டாக்டர் ஆயிடுவான். அப்பாவோட கடன்கள் எல்லாம் அடைச்சிடுவா. தங்கச்சியோட ஆசைப்படி அவ ஆசைப்பட்ட ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துல ஹைஸ்கூல், ஹை லெவல் ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கான பீஸ்க்கும் வழி பண்ணிடுவா. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவள் வாழ்க்கையில என்ன சோதனைன்னா, அந்த ஆள் அவளை விட்டுட்டு அவளுடைய மனைவிக்கு விஷயம் தெரிஞ்சு பெரிய ரகலையாகி, சாரி இனிமே என்னால உன்னை பார்க்க முடியாது, என் பிசினஸே என் ஒய்ஃப் கொடுக்குற காசுல தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு இவளை அம்போன்னு விட்டு போயிடுவார். இப்போ இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, எல்லா கனவுகளையும் நிறைவேற்றிட்டோம், தம்பி டாக்டர் ஆயிட்டான், தங்கச்சி நல்ல ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, அப்பாவோட கடன் அடைச்சாச்சு, சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவள் வீட்டுக்கு வரும்போது அவள் அனுப்பித்த பணம் அவங்க எல்லாருக்கும் தேவைப்பட்டது. அதனால கிடைச்ச எல்லா பலனையும் அனுபவிச்சாங்க. ஆனா இவளுக்கு இந்த முதலாளியோட மனைவி அது மாதிரி விஷயங்கள் தகராறாச்சு. அது தவிர வேறு சில பிரச்சனைகளும் சேர்ந்து ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு வர மாதிரிலாம் கொஞ்சம் ஆயிடுது. ஸோ பேப்பர்லாம் கொஞ்சம் நியூஸ் வந்துடுச்சு. ஸோ நம் குடும்ப கௌரவத்தையே காட்டில் பறக்க விட்டாய், உன்னால நாங்கள் வெளியில தளமாட முடியல,
அப்படின்னு ஒருத்தரும் அவளை கடும் சொற்களால் வைகிறார்கள், திட்டுகிறார்கள். அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. உங்களுக்காக தானே இவ்வளவு பண்ணேன் அப்படின்றான். அதை அவங்க ஏற்றுக்க தயாரா இல்லை. இப்படி தெரிஞ்சிருந்தா ஒருத்தர் இருக்க மாட்டான் அப்படின்னு அன்றைக்கு சந்தோஷமாக வாங்கி கொண்ட வாய்கள் இன்னைக்கு வேற மாதிரி பேசுது. அந்த மகன், அதாவது இவளுடைய தம்பி, அவ்வளவு கேவலமாக அவளை திட்டுறான். தங்கச்சி, என்னால் ஸ்கூலுக்கே போக முடியல, எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கு அவமானமா இருக்குன்றா. அப்பா நீங்களாவது ஏதாவது சொல்லுங்கன்னா, அவங்க சொல்றது கரெக்ட் தானேன்றார் அப்பா. இப்போ அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கோவத்தோட உங்களுக்காக எவ்வளவோ பண்ண, கடைசியில் நீங்க நன்றி இல்லாம இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு வெளில வந்துடுறான். வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல நிற்கும் போது அவளுக்கு ஞானோதயம் வருது. அந்த வழியா போற ஒரு அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், இங்க இருக்கிற ரோட்ல நைட்ல திரும்பி நிற்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை நான் ஒரு ஸ்ட்ரீட் டாக் மாதிரி ஆயிட்டேன், எனக்கு வழி தெரியல. ஆமா, ஏதோ குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டு தான் சொல்றாங்களே, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, அது திருப்பி சரியாக்குதுன்னு கேட்கறா. அடையாமா நீ, அதுக்கெல்லாம் மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். அவ அப்படி யோசிச்சுட்டு நிக்கிறா. இது இந்த படத்தினுடைய லைன். இதுல எதனால உலக அளவில் அவ்வளவு பெரிய பேர் வந்ததுன்னா, இவர் யூஸ் பண்ணின அந்த மெச்சூர்டு ஷார்ட்ஸ் எங்க தேவையோ அங்கதான் கட்டி, இல்லைன்னா மேக்சிமம் லெங்தி ஷார்ட்ஸ் போயிருக்காரு. ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை மேக்சிமம் வர வைக்கிற அளவுக்கு அவருடைய ஷார்ட் விஷன் அவ்வளோ அற்புதமான, அன்றைய லெவலுக்கு அன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளிப்பதிவு. இப்படிப்பட்ட விஷயங்களால இந்த படத்தை ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு படமா அவர் மாத்திருப்பாரு. அது மட்டும் இல்ல, கதையை சொல்லும் போது பார்த்தா ஏதோ சோக காவியம் அப்படின்னு தோணுது இல்லையா. சில இதுல இந்த படத்தை பத்தின சில கட்டுரைகள் எல்லாம் இத ஜானர் அப்படின்னு போட்டு காமெடி கூட சில பேர் போட்டிருக்காங்க. படம் காமெடி படமே கிடையாது. ஆனால் டைரக்டர் இவ்வளோ அழுத்தமான ஒரு விஷயத்த ஒரு பிளசண்டான ஒரு லைட்டான ஒரு தொழிலையே அந்த படம் முழுக்க சொல்லியிருப்பார். கண்ணீர் சிந்தும் காவியமா இந்த படத்தை அவர் மாற்றவே இல்லை. அதை தவிர இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தினுடைய இந்த லைனை சொன்ன உடனே நிறைய தமிழ் சினிமா பார்க்குறவங்களுக்கு, இந்த காலத்து ஆளுங்களாக இருந்தாலும் இந்த முரசு டிவி, சன் லைஃப், இதெல்லாம் மத்தியான நேரத்தில் பழைய தமிழ் படங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வந்திருக்கணும். வரலனாலும் நானே ஞாபகப்படுத்துறேன். கே பாலச்சந்தர் இயக்கிய அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு படம். இப்படியே இதுதான். அதுல அந்த பெண் ஏழ்மையான குடும்பம், நிறைய தம்பி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான், தங்கச்சி ஏதோ கனவு சிங்கர் ஆகணும்னு ஆசைப்படுறா, இன்னொரு தங்கச்சி அப்படி ஏதோ ஒரு கனவு. இப்படிலாம் இருக்கிற அந்த குடும்பத்தின் மூத்த பெண்ணாக இருக்கிற அந்த பெண் வேற ஒரு ஊருக்கு போய் வேலைக்கு போயிட்டு அங்கே தற்செயலாக கற்பிழந்து அதன் பிறகு அதையே ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு நிறைய பணம் சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பி எல்லாருடைய கனவையும் நிறைவேற்றுவா. தம்பிக்கு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பந்தம் வருது, கல்யாணம் நிச்சயமாகுது. அந்த கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வரும்போது இவளை பத்தின தகவல் கசிந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அவ்வளவு பேரும் அவ்வளவு மோசமா கத்தி கலாட்டா பண்ணி அவளை அவமானப்படுத்தி திட்டி வெளியில புட்டிச்சு கையை தரதரா இழுத்துன்னு போய் வெளில தள்ளுவாங்க. இப்படி தமிழ் படம் இப்ப நான் சொன்னேன், இதே கதையை கொண்ட ஜப்பானிய படம் ஒரு பிளசண்டான ஒரு படமாகத்தான் இருந்தது. மனசுக்குள்ள அந்த வலியை உண்டாக்கினாரே தவிர பார்க்கும்போது கண்ணீர் சிந்தும் காட்சிகளாக, பதற வைக்கும் காட்சிகளாக எதுவும் கிடையாது. ஆனா தமிழ் அப்படிலாம் இருக்கு. நான் இதை குறையெல்லாம் சொல்றதுக்காக சொல்ல. இங்க இருக்கிற பாலச்சந்தரும் இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாரு. அற்புதமான கேரக்டரைசேஷன் ஒவ்வொன்றும் ரொம்ப அற்புதமாக தான் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை அவர்களுக்கு அது சரியாக வந்தது, நமக்கு நம்ம ஆடியன்ஸுக்கு இப்படி இருந்தாதான் மனசுல பதிவும் பாலச்சந்தர் நினைச்சிருக்கலாம். அது சரியாகவும் இருக்கலாம். ஆனாலும் அந்த ரெண்டு கிளைமேக்ஸையும் ஒப்பிட்டு பார்க்கறதுல நமக்கு சினிமாவை பத்தின ஒரு புரிதல் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இவர் இந்த பொண்ணு வீட்டுக்கு வரா, அவ தம்பி எப்படி பேசுறா, தங்கச்சி எப்படி பேசுறா, அப்பா எப்படி பேசுறா, அவ எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு கோபத்தோடு வெளில போறா, அந்த காட்சி இப்ப பாருங்க. お父さん、食べ合ったらどうだ？まあ、兄さんご機嫌さん。
また東京へ帰らへんなんだ。いつも元気そうやな。さっちゃん、どうや？まあ、美味しそうやわ。すっきゃっきゃないか？あても呼ばれよ。こないしていられるんやったらほんまにどこよりもうちが一番いいわ。だって嬉しいわ。うち中でご飯食べるのほんまに久しぶりやもん。なあお父さん。お父さんかてもうこれで安心やろ？就職はできたし。兄さんかってもうじき卒業できるしな。もうこれで立派に世間出られるがな。あとはさっちゃんだけや。さっちゃん、試験どうやった？ついでんか？ついでんの。なんやねん。みんな口も聞かんと。お前みたいな不良は、兄弟でも何でもない。なんやて？不良少女は言うたんや。よう言うてくれはったな。うるさい。お父さん、綾子が帰ってきよったかて、式をまたがさんちゅう約束やったらおめえんか。バカバカしい。うち入れることは僕が承知できん。出ていけ言うのか、兄さんは。そうや。兄さん出ていけ言うてもかまへん。お父さんやさっちゃんが当てを出すようなことせえへんわな。なあ、さっちゃん。知らんうち。もう学校へも行かれへん。姉ちゃんのことあんな大きい新聞に出てしもって、お友達にも顔合わされへん。恥ずかしいって。そうだっしゃろ、お父ちゃん。のくせに、警察へ、牢屋へ放り込まれるなんて、情けないことをしでかしちゃって。親のこと。よようち帰ってこんな目に遭うなんて、ほんまに思いもせえへんなんだ。あらしい。気持ちをしてくれる思って帰ってきたのに、こんなんやったら帰らんほうがよかった。இப்போ இதே காட்சி தான், ஏற்கனவே இதே கதை தான் சொல்லிட்டா. அப்ப இதே காட்சி அரங்கேற்ற படத்திலையும் கிளைமேக்ஸ் இதுதான். அந்த காட்சியை இப்போது பாருங்க. உள்ள வராது, அங்கேயே நெல்லு. உன் அம்பாள்னு நினைச்சு உனக்கு ஆராதனை பண்ணோம். ஆனா நீ வெறும் எச்சக்கலையா இருந்த. சத்தம் போடாத, உன் சரித்திரமே எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சொல்றது தயவு செய்து கேளு. விபச்சாரத்துக்கு வியாக்கியானம் சொல்ல போறியா? உடலை விற்க தெரிஞ்ச நீ உயிரை விட்டுருக்கலாமே. இந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அப்புறமும் உயிரை வச்சுருக்கியே. உனக்கு MBBS சீட்டு பிடிக்க போன போதுதான் நான் முதலா தவறி போனேன்டா. இது தெரிஞ்சா நீ உயிரை விட்டுற போறியா? உயிரோட இருக்கத்தான் போற. உயிரோட இருக்கணும், டாக்டரா பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்காகத்தான்டா நான் பட்ட கஷ்டம் எல்லாம். தியாகு, நீ காலேஜ்ல சேர உனக்கு 300 ரூபாய் வேணும்னு தேடி அலைஞ்ச போதா நான் வேலை பேசப்பட்டேன். You started learning. நீ செஞ்சதுக்கு பேர் தியாகம்னு அர்த்தமா? இல்லடா இல்ல. ஆனா தியாகங்கிற வார்த்தைக்கு யாரடா ஆகிறாதி? தியாகுவா நீயா? தனக்கு கிடைக்கிறத ஒருத்தி விட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் தியாகம்னு சொன்னா, நான் விட்டு கொடுத்தது 1 2 அத்தனைய விட்டு கொடுத்த. ஆனா உள்பட, கற்பு உட்பட யாராவது எதையாவது இழந்தா பரிதாபப்படுறோம். ஆனா நீ இழந்ததை நினைச்சா பரிதாபப்பட முடியலக்கா. அவ இழக்கல, வித்திருக்கா. நான் ஸ்கூட்டர் வாங்கறதுக்காக இவ கொடுத்த பணம் 4000 ரூபாய். தொட்டாலே பாவம். தியாகு, நான் கொடுத்த பணத்தை தாண்டா உன்னால தூக்கி எறிய முடிஞ்சது. உன் பேருக்கு பின்னால இருக்கிற பட்டத்தை உன்னால தூக்கி எறிய முடியாதுடா, முடியாது. ஏன் வளவான பேசிட்டு உடனே அவளை வெளியே அனுப்புங்க மாப்பிள. அவ உருவாக்கி விட்ட MBBS மாப்பிள்ளை மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா அவ வெளியே போகணுமா? தனக்கு அனுகூலமா இருந்தா மனுஷா மனசு என்ன வேணா சமாதானம் சொல்லிக்கம்மா. அக்கா பேருக்கு பின்னால விபச்சாரிங்கிற 4 எழுத்து பட்டம். அதுக்காக பார்த்தா MBBSங்கிற 4 எழுத்து மாப்பிளையை விட்டுட முடியுமா? அவளை இங்க வெளியே போச்சலே. வெளியே போ, வெளியே போ. நீங்க கேட்டுக்காதீங்க. இருக்கவே கூடாது. என் பொண்ணு செத்து போயிட்டான்னு தர்ப்பணம் பண்ணிட்டு அவளை பத்தி நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு தானே இவ தர்ப்பணம் பண்ணிருக்கார்.
நான் என்னைக்கோ செத்து போயிட்டேனம்மா. நான் ரொம்ப வருஷமா உழைப்பேன் தான். வெளியே போன்னு சொல்றவள்ளா கொஞ்சம் நினைச்சு பாக்கட்டும். குடும்பத்தை கட்டுப்படுத்தி இருந்தா இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குமா? இத நான் பிரச்சாரமா சொல்லல, புரிஞ்சுக்கலையேன்னு சொல்றேன். 8 பேரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா என்ன நான் பலி கொடுத்துட்டேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து யாரும் பாடம் கத்துக்க வேண்டாம். எங்க அப்பா அம்மா அறியாமையில இருந்து பாடம் கத்துக்கிட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் செத்தா கூட ஆவியா இந்த வீட்டைத்தான் சுத்தி சுத்தி வருவேன். இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தை சாகுறால கூட பிரிக்க முடியாது. முதல்ல இடத்த காலிகள். நீயாவது சொல்லுமா தியாகு, உன் கல்யாணம் நடக்கிற வரைக்குமாவது நான் இங்க இருக்கேன்டா. என் கையால 2 அச்சுரை போட்டுட்டு போயிடுறேன்டா, ஒரேடியா போயிடுறேன்டா. என் கல்யாணம் நடக்கணும்னா நீ இந்த வீட்டுல இருந்து வெளியேறியா? இப்படி என்ன தோறுதாடா? வெளியப்படி எங்கடா போவேன்? நான் இருக்கேம்மா, என் வீடு இருக்குமா. உடையா, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடல, அதனாலதான் வெளியில இருக்கிறேன். ஆனா நீங்க தலைமொழிகி தர்ப்பணம் பண்ணி துரத்தி அடிக்கிற இந்த பெண்ணை என் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக என்ன ஆட்சேபம் இருக்க முடியும்? ஆட்சேபம் இல்ல, பெருநா எங்க இருந்தா எங்களுக்கு என்ன? இதுதான் கதை ஒன்றாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமா இஸ் நாட் அபவுட் கண்டென்ட்ங்கிற விஷயத்தை 100% நிரூபிக்கிற உதாரணங்கள் இவை 2ம் ஏறக்குறைய ஒரே கதை. ஆனால் இந்த ஜப்பானிய படமான ஒசாகா இலகி அதை பார்த்துட்டு உடனே அரங்கேற்ற படத்தை பார்த்தால் கூட புதிய படம் பார்க்கிற உணர்வைத்தான் அரங்கேற்றம் படமும் கொடுக்கும். அதுதான் இயக்குனரின் சாமர்த்தியம். கதை இல்லை விஷயம். அவர் 2 மணி நேரம் எப்படி ஆடியன்ஸுக்கு தன்னுடைய படத்தை கொடுக்கிறார், அந்த ஜப்பான் இயக்குனர் எப்படி கொடுத்தார். இந்த 2 டைரக்டர்கள் மாறும்போது படமே மாறிவிடுகிறது. அதற்கான சரியான உதாரணம் ஒசாகா இலகை அண்ட் அரங்கேற்றம்.どないしてんねん。何してんねん、こんなとこで。野良犬や。どないしたらええかわからへんねん。病気と違うか？まあ病気やわな。不良少女中立派な病気やわ。なあお医者はん。なんやねん。こないになった女はどないして治さはんねん。さあ、そら僕にもわからんわ。நான் தங்கத்தை கூப்பிட போறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவகிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கேன். தகரத்தை தட்டினா வந்துருவா. ஏதோ போயிருக்கா. நான் அவகிட்ட சொல்லணும். நான் சொல்றதுக்கு வா, வீட்டுக்கு போலாம். முடியாது. நான் அவகிட்ட சொல்லணும். என்ன விட்டுடுங்க. நான் அவளை பார்க்கணும். அன்பிழந்த பல பேர்க்கு அரங்கேற்றம் கண்டாள். அலைகடலின் மேடையிலே அரங்கேற்றமானாள். மனம் கொடுத்த தாலியுடன் மங்களமாய் நின்றாள். மங்களத்தில் இதுவும் ஒரு மகிமையென வாழ்ந்தாள். இந்த படத்தை இயக்கின மிசோகுச்சி, கெஞ்சி மிசோகுச்சி,
அந்த பேர் கொஞ்சம் என்னுடைய உச்சரிப்பு தப்பா இருக்கலாம், ஜப்பானிய பேரு. அகிரா குரோசவான்ற பேர் இப்போ கொஞ்சம் எல்லாரும் வாயிலையும் நிறைய ஈஸியா நுழைஞ்சு புறப்படுது. ஏன்னா இன்னைக்கு சினிமாவை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க, பிலிம் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கெல்லாம் பேசுற பெயர் ஜப்பானிய இயக்குனர் அகிரா குரோசவா. ஆனா அந்த அகிரா குரோசவாவினுடைய பிரம்மாண்டம், அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மாண்ட பிம்பம், அது தப்புன்னு நான் சொல்ல, எனக்கும் அகிரா குரோசவா ஒரு லெஜண்ட் தான். இருந்தாலும் அந்த பிரம்மாண்டத்தினால் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கிரகணம் மாதிரி மறைக்கப்பட்ட இன்னொரு மிகச்சிறந்த இயக்குனர் தான் கெஞ்சி மிசோகுச்சி. எனக்கு அது ஒரு பெரிய வருத்தம். இந்த மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் இன்னொரு நல்ல இயக்குனர் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு விட்டதால் மறைக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு தெரிஞ்சு. இந்த நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில், கெஞ்சி மிசோகுச்சின்ற ஒரு ஜப்பானிய இயக்குனர் பற்றி பேசுகிற முதல் ஆளாக நானா தான் இருப்பேனே எனக்கு தோணுது. கர்வத்துக்காக சொல்லலை, யாரும் பெருசா பேசினதில்லை, நானே கேள்விப்பட்டதில்லை. தேடி தேடி தான் கண்டுபிடிச்சேன் இவ்வளவு அற்புதமான டைரக்டர் அப்படி இருக்காரு ஜப்பான்ல அப்படிங்கறத. இவருடைய இந்த நிகழ்வு, அதாவது இவர் அகிரா குரோசவான்ற பேருக்கு முன்னால இவர் மறைக்கப்பட்டது மாதிரியே ஒரு பிரெஞ்சு இயக்குனரும் இதே மாதிரி ஆயிட்டாரு. அதை பத்தி நம்ம பிரெஞ்சு சினிமாக்களை பத்தி, ட்ரூபா, இவங்களெல்லாம் பத்தி பேசும்போது பேசுவோம். இப்படி சில சமயம் ஆயிடுது. இவருடைய உன்னதம் இதற்கு அடுத்த இதே 1936 அவருடைய 2வது படமும் வந்திருக்கு, சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜியான் அப்படின்னு ஒரு படம். சுத்தமா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு ஒரு டைரக்டர். ஒவ்வொரு படமும் வேற வேற மாதிரி இருக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜியான்றது வந்து, ஜியான்றது நம்ம ஊர் திருநெல்வேலி, மதுரை அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பகுதி. திருவாங்கூர் சகோதரிகள், நாமக்கல் சிஸ்டர்ஸ் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறது இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜியான். அங்க அவங்க வந்து இந்த கெய்ஷா அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் பிறந்த 2 சகோதரிகள். கெய்ஷாங்கிறது வந்து நம்ம ஊர் தாசி அப்படின்னு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தாசிகளும் தவறானவர்கள் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை நோக்கம் வந்து இறைவனுக்கு சேவை செய்வதற்காக நேர்ந்து விடப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கோயில்களில் கச்சேரி, நாடகம், நாட்டியம், பாடுவது, இந்த மாதிரி கலைகளின் மூலம் மக்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவர்களை பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், பர்ஃபார்மிங் அப்படிங்கிறதே ஒரு தொழிலாக கொண்டவர்கள் அப்படிதான் சொல்லுவோம். கெய்ஷாங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். கெய் அப்படின்னா கலை, ஷா அப்படின்னாக்கா ஆள், கலை ஆள், கலை செய்யும் ஆட்கள். ஆனா பிற்காலத்துல இங்க தாசிகளுக்கு ஏற்பட்ட போலவே அங்கேயும் இவர்கள் ஒரு பணக்கார, நம்ம ஊர்ல எல்லாம் ஜமீன்தார் பண்ணையார்னு இருப்பாங்க, அது மாதிரி அந்த நாட்டிலே இருந்திருப்பாங்க இல்லையா, அவர்கள் யாராவது ஒருத்தருக்கு அந்த துணைவிங்கிற அந்த 2வது ஸ்தானத்துல இருப்பாங்க. ஒரு மாதிரி டெடிகேட்டடாவே கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் வாழும் சகோதரிகள். ஆனா 2 கான்ட்ராஸ்ட். மூத்த சகோதரி, நாம கெய்ஷாவா பிறந்துட்டோம், அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பெண். இளைய சகோதரி கொஞ்சம் படிச்சுடுறா, அதுல அவளுக்கு கேள்விகள் வருது. ஏன் இந்த மாதிரி சமூகத்துல நம்ம பிறந்தோம், நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஆண்கள் மேலேயே ஒரு கோபம். எந்தானே மறிக்கக்கூடாது, யார் மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது, அவனுக்கு தேவைன்றதுனால வரான், நமக்கு காசு கொடுக்க முடியாதுன்னா தெரிஞ்சிடணும் அப்படின்வா. இவ என்ன பண்ணுவா, இவளுக்கு ஆதரவாக இருந்த ஒரு பணக்காரர் திடீர்னு ஏழையான அப்புறம் கூட தன் வீட்டிலேயே வச்சு பராமரிப்பா. அது அந்த தங்கைக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட முரண்பட்ட கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு அன்றைய ஜப்பானிய அந்த வாழ்க்கை முறையை பதிவு செய்த படம் தான் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜியான். அந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜியான்ங்கிற அந்த படத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அந்த அவருடைய அந்த தங்கை கடைசியில வந்து அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். அக்கா ஏற்கனவே கேட்பாரற்ற ஒரு நிலைமையில இருக்கா, தங்கைக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அவளை பார்த்துக்கிறதுக்காக அக்கா ஹாஸ்பிட்டல கூடவே உட்காந்துருக்கா. அப்ப அந்த தங்கை புலம்புவா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி, சமூகம் ஏன் ஒரு சில பெண்களை மட்டும் இப்படி ஆக்குது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல நாம ஏன் எதிர்த்து போராடாம இருக்கோம், ஏன் அடங்கி அழுதுகிட்டே இருக்கோம் அப்படின்னு அவ குமரி குமரி அழுது பேசுறா. அந்த இடத்துல பட்டம் சொல்றாரு. இது மக்களின் மனதில் அவர் விதைக்க விரும்பிய கேள்வி. அந்த ஒரு காட்சியை மட்டும் பாருங்க. ちょっと寒いね。布団着せてんな。
やねん姉さん。そんな不景気なもん目から出して。どうしたんえ？どうしたんやな。それじゃあ、急に国へ帰ってしまはったんや。あたしに何にも言わんと。そんなこっちゃ。見とみ。なんぼ実を尽くしても、自分の勝ってた時には、あてらを捨てて行ってしまはんや。あてはええのや。それでええのや。することだけはしてきたんやさか。古沢はんもきっと喜んでいてくれるやん。世間へも立派に顔を立ててきたんやさか。そやけど、それで姉さんは一体どうなった？世間に立派な顔を立てて、それで世間から何をしてもろた？そら、古沢はん喜んではったやろ。けど、姉さんはどうなんや？暮らしができるようになったか？黙って言うなりになって、人間になっても、どうもしてくれはれへんねん。商売上手にやったら、腐ったやっちゃと言わはるし。あてらは一体どうしたらええのや。あてらに一体どうせって言わはんねや。なんであてらこの一面ならんねやろ。なんで芸妓みたいな商売、この世の中にあんにゃ。なんでなきゃならんねや。こんなもん間違ったもん。こんなもんなかったらええねん。ほんまにこんなもんなかったらええねん。இப்போ இவருடைய மிக பிரமிக்க வைக்கும் ஒரு படம் தான் அடுத்து நாம பார்க்க போறோம். உகுட்சு, UGETSU. அதை யுகுட்சுன்னு சொல்லலாம், இல்ல உகுட்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த உகுட்சுன்ற படம் சினிமாடோகிராபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இயக்குனர் எப்படி கையாண்டிருக்கிறார். ஒவ்வொரு காட்சியிலும் அவர் கொடுத்த ஒரு அற்புதமான கலை உணர்வு எப்படி அப்படிங்கிறது தான். இதனுடைய லைன் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் வகுப்பார், அதுக்கப்புறம் கிராமத்துல பானைகள் மட்பாண்டங்கள்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் செஞ்சு பழைக்கிற 2 சகோதரர்கள், 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்தவனுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு, சின்ன பெண் குழந்தை. இதுல அந்த 2 பேருக்கும் பேராசை. 2 ஆண்களுக்கும் பெருசா வாங்கணும், வேற ஒரு ஊருக்கு போய் கொள்ளையா சம்பாதிக்கணும், எல்லாரையும் போல ராஜ வாழ்க்கை வாழணும், சொகுசா வாழணும், ஆடம்பரமா வாழணும். ஆனா அந்த மூத்த சகோதரன் மனைவி மட்டும் சொல்லுவார், இருக்கிறத நிம்மதியா வாழ்வோம், நானும் நீங்க குழந்தை, வாழ்நாள் முழுக்க கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்தாலே போறோம் அப்படின்னு அவர் சொல்லுவா. அவர் சொல்றது காலையே வாங்கிக்க மாட்டாங்க. இல்ல போயே ஆகணும், இங்க பழப்பு கிடையாது, அங்க போனாதான் காசு நிறைய சம்பாதிக்கலாம், பல தொழில் இருக்கு அப்படின்னு பிடிவாதமா அவங்க கிளம்புவாங்க. போற வழியில பல சிக்கல்கள், ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம தொடர்ந்து போறதுல பல சிக்கல்கள் இருக்குன்றதுனால அந்த மனைவி குழந்தையும் திரும்பி கொண்டு வந்து ஊர்லயே இருங்க, நாங்க போய் ஏதாவது சம்பாதிச்சினாலும் போய் ஏதோ ஆட்டம் ஆடி பல விதமான இன்பங்களை எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த மாதிரி உகர்ந்து அதன் பிறகு எல்லாம் இழந்து திரும்பி ஊருக்கு வரும்போது புத்தி தெரியுது. இந்த பேராசை இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் நமக்கு தெரியாம போச்சு, அதுதானே ஒய்ஃப் சொல்லிட்டே இருந்தா அப்படிங்கிற அந்த பட்டறிவோடு, பட்டதனால் கிடைத்த அறிவோடு திருப்பி அந்த கிராமத்துக்கே வந்து அதே மண்பாட்டம் அதே வேலைதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னு வராங்க. ஆனா இப்ப மனைவி இறந்துடுறான். இப்போ எந்த மாதிரி அவன் இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டாலோ அப்படி அவன் இருக்கும்போது அவனோட வாழ அவன் இல்லை. இதுக்காக இதை ஒரு சோக காவியமா மாத்தல. இத இப்ப அடிக்கடி எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்றோம், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தையை. இத 1957 இந்த படத்தை எடுக்கிறார். உகுட்சு படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல அவ்வளவு அற்புதமா அவர் அந்த யதார்த்தத்தை சொல்லியிருப்பார். வாழ்க்கைங்கிறது அக்செப்டன்ஸ் தான். எது உனக்கு கிடைச்சிருக்கிறோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு நிறைவாக வாழ பழகு அப்படிங்கிறது தான். இந்த படத்தின் மூலம் இவர் சாதித்த பல விஷயங்கள், அதன் பின்னால் வந்த அக்கிரோ குரோசாவா இன்னும் பெரிய அளவில் சாதித்தார். ஆனால் முதலில் இவர் சாதித்தார்
அதுக்கு 2 உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம், அவர்கள் அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி ஒரு படகில் பயணம் செய்கிறார்கள். அந்த மொத்த குடும்பம், 2 அண்ணன்கள், 2 அவருடைய மனைவிகள், அந்த ஒரு சின்ன பெண் குழந்தை. போகும்போது வழியில இன்னொரு போட்டு வருது. அதுல அடிபட்டு ஒருத்தன் உயிருக்கு மன்றாடிக்கிட்டு அவன் கிடக்குறான். அவன் சொல்றான், ஒரே கொள்ளைக்காரங்க, எனக்கு பெண்கள் வேற, அதுவும் கூட கூட்டின்னு போறீங்க, பாதுகாப்பே கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நகரத்து வாழ்க்கை, நான் அடிபட்டேன், சாக போறேன், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்னையும் கொண்டுட்டாங்க அப்படிமா. அதை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வருது. அப்ப கூட புத்தி வரல. அப்பதான் மனைவி குழந்தையை மட்டும் திருப்பி கொண்டு விட்டுட்டு அவங்க 2 பேரும் போறாங்க. போய் எல்லாம் இந்த படகுல அவங்க போகிற அந்த ஒரு காட்சியில இவர் என்ன பிரம்மாண்டமான ஒரு ஃபீலிங்க அந்த காலத்துல 1957 கொடுத்திருக்காருங்கிறத பாருங்க.霧が深いから気をつけろよ。健一、これが湖だよ。綺麗だろ。もう心配はないぞ。はあ、よかったよかった。船でよかった。丘で行けば今頃はもう命がなかったね。明日の朝までには大溝へ着く。あそこは名だたる優勝には五郎左衛門様のご城下だ。長浜よりももっと繁盛だぞ。お前も俺も今度は大金持ちだ。宮城のお浜も金持ちの女房だ。これは中野坊へ蔵を建てる。俺は具足を買う。船だ。船幽霊。違う。幽霊じゃない。俺は海津の船頭だ。荷を積んで安土へ行く途中で海賊にやられた。水をくれ。水をくれ。ありがたい。お前たちどこへ行くかしらな。海賊に用心しろよ。見つけられたら命も荷物もなくなる。女は気をつけろよ。女は戻りましょう。これはきっと行ってはいけないという印です。さあ。女は岸へ戻そう。俺たちは運を天に任せる。行かないでください。私は行くよ。この人は目が離せない。女はさらわれるぞ。その時はその時だ。どうでも行くなら私も行きます。どこまでも連れてってください。お前には元一がいる。連れてってください。おい、お浜、戻るんだ。早く、ここへ。ここへ。
அது இல்ல, இதுதான் கெஞ்சி மிசோகுச்சி அப்படிங்கிறவர். எந்த அளவுக்கு அகிரா குரோசாவா அளவுக்கு போற்றப்பட வேண்டியவர், பட் அவருடைய பிம்பத்தினால் மறைக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான காட்சி. இது எல்லாத்தையும் விட ரொம்ப நிறைவான ஒரு விஷயம், இந்த படத்தின் நிறைவு பகுதியை நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ணீர் கடல்ல முழுக வைக்காம வாழ்க்கை அதுவும் கடந்து போகும். அவன் தன் மனைவி இன்னும் தன்னோடு வாழ்வதாக மனதளவில் நினைத்து கொண்டு அவளோடு வாழ்கிறான். சின்ன குழந்தை அது கொஞ்சம் புத்தால்தனமா இருக்கு, அது அம்மாவனுடைய கல்லறைக்கு போய் உட்காந்து ஏதோ கும்பிட்டுட்டு அது வேலையை பார்க்குது. தம்பி அந்த அவனுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கான். எல்லாரும் அவரவர்கள் வேலையை செய்கிறார்கள், இயற்கை அதனுடைய வேலையை செய்கிறது அப்படின்னு ஒரு பொயட்டிக்கா முடிச்சிருப்பார். பொயட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் கெஞ்சி மிசோகுச்சி உகுட்சு அப்படிங்கிற இந்த ஒரு உயர்ந்த படத்தின் இறுதி காட்சியை வடிவமைத்திருக்கிற அந்த விதம், அந்த காட்சியை பாருங்க.誰死んだ？宮城。誰死んだ？死んではおりません。私はあなたのおそばにおります。あなたの迷いももう消えました。本来の場所で本来の姿に戻るのです。さあ、早くお仕事を。まあ、きれいな形だこと。こうしてろくろのお手伝いをしているのが楽しくてなりません。早く焼き上がったところが見たい。薪は割ってあります。もう乱暴な兵隊もいません。安心して立派な焼き物を作ってください。いろいろなことがありましたね。今あなたがやっと私の思うお方になってくださったとそう思ったとき、私はもうこの世の人ではなくなったのです。これが世の中というものでしょうね。お前さん疲れたの？一服おし。ああ。兄さん、冷めないうちに。1936 அவர் படம் வெளிவந்தது அப்படிங்கிற சாக்குல இன்னைக்கு அவரை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால் அந்த திருப்தியோடு இந்த நிகழ்வை, இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். உண்மையான நிறைவோடு நிறைவு செய்கிறேன். Beautiful.